சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி. நாளைய தினம் அதிகாலை 5:17 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் இரவு 8:47 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பெருமிழலை குறும்ப நாயனாரினுடைய குரு பூஜை நாள் என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:55 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:25 முதல் மாலை 5 மணி வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 9:05 முதல் 10:40 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:15 முதல் 1:50 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 10:59 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா AR ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருவரின் கர்ம வினைகளை குறைப்பதற்கான வழி சொல்லுங்களேன் அப்படின்னு தான் அவர் கேட்டிருக்கார். அதாவது நம்முடைய கர்ம வினைகளை குறைப்பதற்கான வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது நம்ம எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கர்ம வினை அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ தீய பலன்களை மட்டும் தருவதாக எண்ணிக்கொள்கிறோம். கர்ம வினை அப்படின்னு சொன்னா கர்மா அப்படின்னு சொன்னா நாம செய்த செயல்கள் அதனுடைய வினை, அதனுடைய எதிர்வினை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. For every action there is an equal and opposite reaction தானே சயின்ஸ் சொல்றது, நியூட்டன்ஸ் தேர்ட் லாங்கிறது சொல்றது. அப்ப நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் நமக்கு கிடைக்க போறது. இவர் என்ன சொல்லியிருக்கார், கர்ம வினைகளை குறைப்பதற்கான அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம கர்ம வினை அப்படிங்கிறது வந்து நம்ம கெடுதல் தான் செஞ்சிருக்கோம்னு அர்த்தமா? அப்படி இல்லை இல்லையா. நம்ம என்ன நல்லது செஞ்சிருந்தா நமக்கு நல்லதுங்கிறது நடக்க போறது. நம்ம அப்போ அதை குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு நல்லது செஞ்சதுக்கான பலனும் குறைஞ்சிடும் தானே. அப்படி அல்ல, நம்ம என்ன செஞ்சோமோ அதை கண்டிப்பா அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நம்ம ஏதோ ஒரு கெடுதல் அப்படிங்கறத போன ஜென்மால பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த கெடுதலுக்கான பலன்களையும் இந்த ஜென்மாவிலே நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்த நற்பலன்களினுடைய பலன்களும் நமக்கு முழுமையாக இந்த ஜென்மாவிலே கிடைக்கும். இதைத்தான் நம்முடைய ஜாதகத்திலே எப்படி வலியுறுத்தி இருக்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிற வார்த்தை தான். ஒரு ஜாதகம் எழுதும் பொழுதே மேல வந்து இந்த 2 லைனையும் பிரிண்ட் பண்ணியிருப்பா. அது கம்ப்யூட்டரைஸ் ஹாரோஸ்கோப்லயும் அப்படிதான் பிரிண்ட் பண்றா, கையால எழுதும் போது அப்படிதான் எழுதுறா. மேல பார்த்தோம்னா எப்படி எழுதியிருப்பா, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதிடுறா. பதவி பூர்வ புண்ணியானாம் சொன்னா இந்த ஜென்மாவிலே நாம் அனுபவிக்கக்கூடிய பதவின்னு சொன்னா ஏதோ ஒரு உத்தியோக ரீதியாக விஷயம் மட்டுமல்ல, நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை பற்றியுமே சொல்கிறார்கள். அது சுகதுக்கங்கள் நாம் இதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ நம்முடைய வாழ்வியல் தரம் என்பது எப்படி அமைகிறது என்று சொன்னால் அது பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அமைகிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் எல்லோருமே மனித பிறவி என்பதை எடுத்திருக்கிறோம். இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறோம் சொன்னாலே போன ஜென்மால அதிகப்படியான புண்ணியங்களை செய்திருக்கிறோம். அதனால்தான் ஔவையார் சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா. அப்போ நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணதுனாலதான் நம்ம இந்த ஜென்மால
மனுஷ ஜென்மாங்கிறத எடுத்திருக்கோம். அதற்கேற்றாற்போல் கொஞ்சம் ஏதோ பாவம் பண்ணதுனால இந்த பாவத்திற்கான கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இவைகளை குறைப்பதற்கான வழி அப்படின்னு சொல்றதை விட நம்ம எப்படி சொல்லணும்னா, இந்த ஜென்மாவிலே நம்ம நிறைய சத்காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த போன ஜென்மாவில செய்த தீய பலன்கள், அதாவது தீய செயல்களை செய்து அதன் விளைவாக நமக்கு பலன்கள் அது நடக்கிறது இல்லையா? நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான். திரும்ப ஒரு தடவை இந்த நேயருக்காக நினைவூட்டுகிறேன். இது எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கிறோம்னு சொன்னோம்னா, ஒரு புண்ணிய செயல்கள் செய்திருக்கிறோம்னு சொன்னா அது வந்து டெபாசிட் மாதிரி, பேங்க்ல செஞ்சிருக்கிற டெபாசிட் மாதிரி. இந்த டெபாசிட்ல இருந்து நமக்கு மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, நம்ம அதே மாதிரி தான் மந்த்லி இன்கம் ஸ்கீம்லாம் வச்சிருப்பா இல்லையா? மொத்தமா ஒரு பிக்சட் அமௌண்ட்ங்கிறத போட்டிருக்கோம். அதுல இருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வருமானங்கிறது வந்துட்டே இருக்குன்னு சொன்னா அதுதான் புண்ணிய செயல்கள். அதே பாப செயல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம பேங்க்ல வாங்கி இருக்கிற கடன் மாதிரி. அந்த கடனை அடைப்பதற்காகத்தான் நாம் இந்த ஜென்மாவினை எடுத்திருக்கிறோம். அப்ப அந்த கடனை அடைக்கணும்னா என்ன சொல்லணும்? நம்முடைய டெபாசிட் அமௌண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்ப இந்த ஜென்மாவில் நம்ம என்ன பண்ணணும்? நிறைய சத்காரியங்களை செய்ய வேண்டும், நல்ல புண்ணிய விஷயங்களை செய்ய வேண்டும், நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டும். தர்மம் பண்ணணும். குறிப்பா சொல்லணும்னா பலனை எதிர்பாராமல் நிறைய பேருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். அது வந்து பொருளாதார ரீதியான உதவியாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் சொல்லியிருக்கா. தான தர்மத்துக்காக நம்ம வந்து கடனை வாங்கி தான தர்மம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை வைத்துக்கொண்டு, அது போக இன்னமும் நான் என் பிள்ளைக்கு சேர்க்கிறேன், என் பேரனுக்கு சேர்க்கிறேன், 4 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறேங்கிற மாதிரி சேர்க்காம நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு நம்முடைய டியூட்டி என்ன? பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். அவர்கள் ஒரு வேலையில போய் சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் அவ சம்பாரிச்சு அவ பார்த்துக்க போறா. அவளுக்காகன்னு சேர்த்து வைக்காம நம்ம என்ன பண்ணணும்? நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டும். இதே போல் இயலாதவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாள், அவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டியது. அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச, நமக்கு ஏதோ ஒரு 4 கல்வி அறிவு தெரியும் அப்படின்னு சொன்னா கூட அந்த கல்வி அறிவினை மற்றவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டியது. இது கூட ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஏழை ஒருவருக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம் சொல்றார். ஒரு ஏழை மாணவன் இருக்கு, அவனுக்கு டியூஷன் வசதி இல்லைன்னு சொன்னா, நமக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குன்னு சொன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு நம்ம அந்த குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது கூட ஒரு மிகப்பெரிய புண்ணிய செயல்தான். இது போல எத்தனை புண்ணிய செயல்களை செய்து கொண்டே வருகிறோமோ, இதுதான் நாம் செய்த போன ஜென்மாவிலே செய்த அந்த தீய கர்மா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதற்கான அந்த கெடு பலன்களை குறைப்பதற்கான வழி அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கெடு பலன்களை அதாவது கர்ம வினை அப்படின்னு சொன்னா அதுல நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். நேயர் கேட்டிருக்கிறது வந்து இந்த தீய பலன்களை பற்றி மட்டும்தான் கேட்கிறார். நம்ம ஏதோ போன ஜென்மால பாவத்தை பண்ணியிருக்கோம், அதற்கான ஒரு கஷ்டத்தை தான் இந்த ஜென்மாவில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை குறைப்பதற்கான வழின்னு சொன்னா நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருப்பதுதான். இயலாதவர்களுக்கு இருப்பவர்கள் தங்களால் ஆன உதவிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இருப்பவர்கள் சொன்னா காசு பணம் இருப்பவர்கள் மட்டும் இல்ல, நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்ம கிட்ட ஒரு அறிவு இருந்தா கூட அந்த அறிவினை மற்றவர்கள் பயன்படுகின்ற வகையிலே அந்த அறிவினையும் நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த லோகத்துல நம்ம எல்லாம் மனுஷ ஜென்மா எடுத்திருக்கோம்னு சொன்னா நம்முடைய மானிட பிறவியினுடைய நோக்கம் என்ன? எல்லோராலும் இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு பயன் என்பது இருக்கும். இப்பெல்லாம் மரம் நடுறதெல்லாம் சொல்றாலே, அந்த மாதிரி விஷயங்களை கூட போய் பண்ணலாம். ஒரு மரம் செடி கொடிகள் எல்லாம் போய் நடணும் அப்படின்னு சொன்னா அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சுத்தமான காற்றானது அந்த ஆக்சிஜனை மற்றவர்கள் சுவாசிக்கும் பொழுது அது கூட நமக்கு ஒரு புண்ணியத்தை தரும்னு சொல்றேன். ஆக நம்மால் என்ன என்ன செயல்கள் எல்லாம் இயலுமோ அவற்றையெல்லாம் மற்றவர்களுக்கு உதவிப்படுகின்ற விதமாக, மற்றவர்களுக்கு உதவுகின்ற விதமாக நாம் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்கிறோமோ அது அத்தனையுமே புண்ணிய கர்மாக்கள் தான். இதெல்லாம் என்ன பண்ணும்? நம்ம அக்கௌண்ட்ல போய் டெபாசிட்டா சேர்ந்துட்டே இருக்கோம். அந்த டெபாசிட்ல இருந்து வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து இந்த பேங்க் லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? லோன்னா என்ன? பாவம் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்திற்கான அந்த இன்ட்ரெஸ்டை நம்ம அப்படியே கட்டிட்டே வந்துடலாம். அதுலயும் பிரின்சிபல்ங்கிறது குறைஞ்சுட்டே வந்து ஒரு நேரம் பார்த்தோம்னா அந்த பாவ மூட்டை என்பது சுத்தமாக கரைந்திருக்கும். அந்த லோன் அக்கௌண்ட்டுங்கிறதே க்ளோஸ் ஆயிட போறது. அவ்வளவுதானே. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.